சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் வாங்க ஒரு புடி புடிச்சிரலாம். முருங்கடா பூண்டு எடுத்துறீங்களா? சிக்கனுக்கு தேவையான இஞ்சி பூண்டு ரெடி பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு ரெடியா தான் இருக்கு, பேஸ்ட் தான் ரெடி. சூட்ல காலையில பல்லு விளக்கலையா? நீங்க விளக்கணும்ல உப்பு இல்லையா? என்ன இருந்துச்சு? கசப்பா இருந்துச்சு. கசப்பா இருந்துச்சா? இஞ்சி பூண்டை நல்லா இடிச்சுக்கலாம். எனக்கு பாடத்தலை காக்கா முட்டை மாதிரி 2 பேரும் இருந்துக்கிட்டே சிக்கன் பொரிக்கிறதுக்காக மசாலா கலந்து ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சு எடுத்துக்கலாம். சிக்கன் எடுங்க. சிக்கனுக்கு தேவையான சோள மாவு போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு போட்டுக்கலாம். மிளகாய் தூள் போட்டுக்கலாம். சித்தாத்தார் ஊருக்கு போறான். போற வழியில நல்லபடியா போகணும். போய் பாத்ரூம்ல உட்காந்துட்டு இருக்கோம். இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். இத மட்டும் கம்மியா போடுவாரு. பரட்டிங் அண்ட் ரோலிங். பரட்டிங் ரோலிங் இங்கிலீஷ்ல பேசலாம். நல்லா முட்டை ஒன்று உடச்சு ஊற்றிக்கலாம். அப்போ வாட்டர் போட்டு மசாலாலாம் போட்டு கலக்கியாச்சு. ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும். போய் அடுப்பு பற்ற வச்சு ரெடி பண்ணி வச்சிடலாம். ஜல்தி கரோ, அடுப்பு ரெடி பண்ணணும். சட்டி நல்லா காஞ்சிருச்சு. கல்லெண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ சிக்கனை போட்டு பொரிச்சு வச்சுக்கலாம். ஸோ காய்ஸ், உங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை நான் வந்து காட்டணும். எந்த மாதிரியான பசங்க வந்து இங்கே குக் பண்ண வந்திருக்காங்கன்னு மட்டும் நீங்கள் கவனித்து பாருங்கள். அப்படியே இங்கே வாங்க. அரிசி ஊற வைக்க பாத்திரம் எடுத்துகிட்டு வாங்கடான்னா எடுத்துகிட்டு வராமல் அரிசி கவர்லேயே தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கிறானுங்க. எப்படி அவன்கிட்ட இன்டெலிஜென்ஸ் பார்த்தீங்களா? முன்னேறிடும். பொரிச்ச சிக்கனை பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஊற வச்ச அரிசியிலேருந்து தண்ணி வடிகட்டி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்க எங்கள் புத்திசாலித்தனத்தை. என்ன ஒரு புத்திசாலித்தனம் பாஸ்! நீங்கள் ஒரு வில்லேஜ் விஞ்ஞானி பாஸ். அடியில் போடுங்க பாஸ். கிழிஞ்சு கொட்டி போச்சுன்னா அப்புறம் நம்ம முட்டா பையன் சொல்லிட மாட்டாங்க. ஊரில் இருக்கிற நல்ல நல்ல அறிவாளி பசங்களாம் எங்கே தாண்டா இருக்கிறானுங்க. சிங்கப்புலி சொல்கிற மாதிரி. ஏதோ நாங்கள்லாம் இருக்கோம். இந்த ரெங்கனூர் கொஞ்சம் நல்லா இருக்குது. அதனால தான்டா மழை வந்தே 10 வருஷம் ஆகுது. இல்லைன்னா ரெங்கனூர் காப்பாற்றுறது யாரு? உள்ள நல்லா கொதிச்சிருச்சு. அரிசி போட்டு வடிச்சு எடுத்துக்கலாம். கொட்டுறேன்.
சிக்கனும் தேவை. முட்டையை தனியாக பொரிச்சு எடுத்துக்கலாம். எடுத்துங்க. விசிறு உழுவாம போல இங்கே பாருங்க. உழுந்துச்சா? சிக்கன் ஊற்றுறோம். எல்லாம் ரெடி பண்ணி வச்சாச்சு. சிக்கன் ரைஸ் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்துருவாங்க. ஃபஸ்ட்டு எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். எண்ணெயை ஊற்றவோ. முட்டைகோஸ் போட்டுக்கலாம். நறுக்கி வச்ச முட்டைகோஸ் ஓடிடுங்க. நறுக்கி வச்ச பெரிய வெங்காயம் போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம் போட்டுக்கலாம். நறுக்கி வச்ச கேரட் கொஞ்சம் போட்டுக்கலாம். கேரட் போட்டுக்கலாம். பச்சை மிளகா கொஞ்சம் போட்டுக்கலாம். பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். சாப்பாட்டை போட்டுக்கலாம். சாப்பாடு போட்டுக்கலாம். வறுத்த முட்டையை கொஞ்சம் போட்டுக்கலாம். சிக்கன் மசாலா கொஞ்சம் போட்டுக்கலாம். அழுத்தி போட்டுக்கலாம். மிளகாத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம். கரம் மசாலா தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம். தூள் உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். ஒரு கிண்டு கிண்டிக்கலாம். பொரிச்சு வச்ச சிக்கனை போட்டுக்கலாம். கொத்தமல்லி தழையை கொஞ்சம் போட்டுக்கலாம். போட்டுட்டோம். உப்பு போதுமா பாரு. நீ மட்டும் அறிவு வேண்டி அடுத்த ரவுண்டு ஓடிடுங்க. எல்லாரும் எண்ணெய் ஓரமாக நடுவில் வைங்க. எல்லாம் நன்மைக்கு. சரி ரைட். சாப்பிட முடியாதால தரமாகவும் இருக்கு. உப்பு போதுமா பாரு. சாப்பிட்றதே சங்கட்டமாக தான் இருக்கும். ஸோ கைஸ், கடையில் செய்கிற மாதிரி நம்ம எந்த ஒரு அஜினமோட்டோ கலரு எதுவும் இல்லாமல் நம்ம இன்றைக்கி செஞ்ச ஃப்ரைட் ரைஸோட டேஸ்ட்டு நீங்களும் வாங்க சாப்பிட்லாம். வீட்டுக்கு வர சொல்ல வேண்டியதுதான். குறிச்சி ஆத்துமேடு புதுப்பாலம் அருகில். அதுக்கு பங்கு பிரிச்சு விட்றேன். ஐயோ ஐயோ. இன்றைக்கி நம்ம ஃப்ரைட் ரைஸ் சமையலை ரொம்ப சிறப்பாக முடிச்சாச்சு. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அன்டில் பாய் ஃப்ரம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. பாய்.